வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் இனிமேல் பிட்காயின்ஸ் அதில் வந்து கொஞ்சம் ஈவினிங் லைவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம அதுக்கு எடுத்துருக்கிறது வந்து காயின் டிசிஎக்ஸ் அந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த காயின் அதாவது டிசிஎக்ஸ்னால் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் எது சேஃபாக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்தியாவில் ஐஎன்ஆர்லேருந்து நம்ம மாற்றுறோம் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து சேஃபாக இருக்குமா அப்படின்னா இது யார் ஆர்கனைஸ் பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு பேசிக்காக இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு நம்ம இந்த காயின் டிசிஎக்ஸ் வெப்சைட் போய்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் போய்ட்டு அதில் டீட்டெயிலில் பாருங்கள். எந்த ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுமே நீங்கள் எடுத்துக்கோங்க, சரியா? நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கணும். அவங்க அபவுட் இருக்கு இல்லைங்களா, அபவுட்டஸில் எடுத்துட்டோம்னா அப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள், நிறைய கொடுத்துருப்பாங்க அவங்களோட இதெல்லாம். நமக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா எஃப்ஐயூ ரிஜிஸ்டர்ட் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதான் ரொம்ப முக்கியமானது. இது என்ன ப்ரோ எஃப்ஐயூ ரிஜிஸ்டர்ட் அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ட் யூனிட், சரிங்களா? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி கீழே இந்த அந்நிய செலவாணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்தியாவிலேருந்து பணம் வெளியே போகிறது உள்ளே வர்றது, இந்த மாதிரியான இது கேஷை ஹேண்டில் பண்ணுறது, இந்த மாதிரி கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சு பப்ளிக் கேஷஸை அவங்க பேங்க் அக்கௌண்ட் வந்து இவங்களோட கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பராக வந்து எஃப்ஐயூவில் வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி லைசன்ஸ் வாங்கியிருக்கணும். ப்ராப்பராக வந்து ரிஜிஸ்ட்ரேஷனை முடிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க கிரிப்டோஸ் இந்தியாவை பொறுத்தவரையில் பண்ணுறதுக்கான இது இருக்குது, சரியா? இது லீகலாக இல்லீகலான்னு கேள்வியே கிடையாது. ஏன்னா வந்து இது வந்து கிரிப்டோவை பொறுத்தவரையில் அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுங்கிறது எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுக்க கிடையாது. நமக்கு வந்து ஒன்றே ஒன்று தான், ப்ராஃபிட் பண்ணுறோமா நம்ம அதில் வந்து டேக்ஸ் மட்டும் பே பண்ணணும். எவ்வளோ ப்ரோ டேக்ஸ் அப்படின்னா 30% ப்ளஸ் 1% டிடிஎஸ் பிடிப்பாங்க, சரி? 31% வச்சுக்கோங்க, அது இருக்கும். இதுதான், இவ்வளோதான், சிம்பிளாக எடுத்துக்கோங்களேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது அவங்க கொடுத்துருக்காங்க ஐஎஸ்ஓ அண்ட் வந்து ஐஇசி, இது ஸ்டாண்டர்டு, அதாவது இந்த தரத்துக்குள்ள வந்து நாங்கள் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இதை கொடுத்துருக்காங்க, சரி? இது ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த ஸ்டாண்டர்டில் ரன் பண்ணுறாங்கன்னா அது போக மற்ற டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி அது வெப்சைட் எடுத்தாலே தெரிஞ்சிடும். நம்ம தான் இதில் நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். அது போக நம்ம இது இந்த காயின் டிசிஎக்ஸில் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சிம்பிளாக கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆர் ட்ரேட், சரிங்களா? இதுக்காக தான் இந்த இது நிறைய கரன்சிஸ் வச்சுருக்காங்க. ஆலில் வச்சுக்கிட்டா 500+ கரன்சிஸ் இருக்குது. அவங்களோட வெப்சைட்டில் இப்போ காட்டும் போது பார்த்துருக்கலாம் நீங்கள். 500+ கரன்சிஸ் வச்சுருக்காங்க. ஐஎன்ஆர் காம்போலையும் இருக்குது, யூஎஸ்டிடி காம்போலையும் வச்சுருக்காங்க, சரியா? இப்போ பாருங்கள், பிடிசி யூஎஸ்டிடி, எத்ரியம் யூஎஸ்டிடி அண்ட் வந்து யூஎஸ்டிடிஏ அண்ட் ஐஎன்ஆர் வச்சுருக்காங்க. எக்ஸ்ஆர்பி யூஎஸ்டிடினா யூஎஸ் டாலர், அப்படி தான் அதோட ஒரு இதுதான், நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படி. தென் வந்து ஐஎன்ஆரில் காம்போ வேணும் ப்ரோ, எனக்கு வந்து எக்ஸ்ஆர்பி ஐஎன்ஆரில் எடுக்கணும், இல்லை வந்து எஸ்ஓஎல் சோலில் வந்து நான் வந்து ஐஎன்ஆரில் எடுக்கணும், நம்ம வந்து அது இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து எஸ்ஓஎல்லில் வந்து நீங்கள் ஐஎன்ஆரில் பை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இப்போ வந்து எத்தனை ரூபாயில் நீங்கள் இது பண்ணலாம்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ வந்து ஒரு 10,000 ரூபா இதில் போடலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட சார்ஜஸோட 10,000 ரூபாய்க்கு 1000 ரூபா போட்டுனா 10,000 கரெக்டாக ஒரு 0, ஓகே, 10,000 ரூபானா சார்ஜஸோட பார்த்துட்டா எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்காங்க, 59 ரூபா. அப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வரும்னு இங்கேயே போட்டிருக்கு. மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர், சிம்பிளாக இங்கேயே நம்ம வந்து இந்த பையிங்க வேறு எதுவும் கிடையாது. இது வந்து இப்போ என்ன இது பிட் அண்ட் ஆஸ்க்கு போய்கிட்டு இருக்கு, தென் ட்ரேடு ஆன பக்கத்தில் ட்ரேட் ஆன ஹிஸ்ட்ரி எல்லாமே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. இது ஐஎன்ஆரில் இது பண்ணிக்கலாம். இல்லை டாலர்ஸில் நான் வாங்கணும் ப்ரோ, டாலர்ஸ் கணக்கில், ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே யூஎஸ்டிடியில் வச்சுருக்காங்க, பிட்காயின் வேல்யூ வச்சுருக்காங்க, ஐஎன்ஆர் உங்கள் அக்கௌண்ட்டில் எதில் இருக்குமோ அதில் நம்ம மாற்றிக்கலாம். தென் இப்போ நம்ம போட்டிருக்கிற ஆர்டரு ஹிஸ்ட்ரி எல்லாமே இதில் செக் பண்ணிக்கலாம். அது போக வந்து வாலெட்டு, காயின் வாலெட், இது மாதிரிலாம் இருக்குது, சரியா? நீங்கள் பேசிக் இது வந்து வெப்சைட் தான், ரொம்ப டீப்பாக கசகசன்லாம் இல்லை. தென் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த அதிக வால்யூமில் எது ட்ரேட் ஆகுதோ அதில் நீங்கள் முக்கியமாக இன்வெஸ்ட் பண்ணி, கிரிப்டோவை பொறுத்தவரை எப்போவுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா எப்பவுமே நான் ஃபால் ஆகும் போது இன்வெஸ்ட் பண்ணுறது நமக்கு வந்து சேஃப். ஏன்னா ஹை ரிஸ்க்கு நமக்கு ஒரு கிரிப்டோவை பொறுத்தவரையில் சரியான பகுப்பாய்வில் கரெக்டான இடங்களில் நீங்கள் வந்து டிப்பில் கேட்ச் பண்ணுறதை எப்பவுமே கிரிப்டோவை பொறுத்தவரையில் ஒரு லாங் டேர்முக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பிளான் பண்ணுறீங்கன்னா அதே மாதிரி போர்ட்ஃபோலியோவில் சரியான இதை வச்சுக்கோங்க. நான் சொல்கிறது என்னோட நாட் ஃபார் சஜஷன் ஆர் இது ஜஸ்ட் ஃபார் ஒரு என்ன சொல்கிற
ஒரு ஐடியா அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம் நீங்கள். சரியா? இது வந்து சஜஷனோ இல்லை கால்ஸோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஐடியா ஷேரிங்கோ, ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸ். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து பிடிசியை பை பண்ணணும், பிட்காயின் பை பண்ணணும், இல்லை எத்திரியம் வந்து டாலர்ஸில் அந்த கணக்கில் பை பண்ண நினைக்கிறீங்க. இப்போ வந்து எனக்கு உங்கள்கிட்ட ஒரு $100 அது ஒரு $8,500 இருக்குன்னு வச்சுக்கலாம். 100 அப்படின்னு போடுறீங்க, $100 கரெக்டாக 100 அப்படின்னு போட்டிங்க. எத்தனை எத்திரியம் பை பண்ண முடியும்னு வந்துடுது. தென் சார்ஜஸோட $101 அண்ட் வந்து 14 சென்ட் போட்டிருக்கா. இந்த மாதிரி நீங்கள் வந்து வேணால் இதுலேயும் பண்ணிக்கலாம். பேங்கிறது ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து இந்த காயின் டிசிஎக்ஸ் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட் அண்ட் வந்து ஆதார் இருக்கீங்க, கேஒய்சி பேனு, நீங்கள் வந்து ஈஸியாக அது வந்து ஒரு 10 minutes வேலை. அது வந்து நம்ம ஜஸ்ட் இது பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகிடும். நம்ம ஏன்னா டீட்டெயில் இருக்குது என்னோடது, இல்லைன்னு எடுத்து காட்டிடுவேன். அதனால் அது இது பண்ணிடுவோம். அது நம்ம ஜஸ்ட் வந்து இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வேலை. அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் பேங்க் டீட்டெயிலை கொடுத்துறோமே அது வந்து இது ஸ்டோர் ஆகிடும் உங்கள் பேங்க் டீட்டெயில் இதில். தென் காயின் டிசிஎக்ஸ் வந்து உங்களுக்கு அவங்களோட கரண்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லைங்களா, கம்பெனியோட கரண்ட் அக்கௌண்ட்டு, அதோட டீட்டெயில் வந்து இதிலே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் டெபாசிட் பண்ணணுன்னா அதில் போய்ட்டு அவங்கள வந்து அந்த கொடுத்துருக்க டீட்டெயிலை நீங்கள் ரெஃபரலுங்க பாருங்கள், உங்களோட இது பேயை ஆட் பண்ணிக்கணும் உங்கள் பேங்க் இதில். சரியா? தென் வந்து நீங்கள் கேஷ் $100 5 லட்சம் வரையும் நீங்கள் ஒரு இதில் வந்து அனுப்பிச்சிருக்கலாம். ஐஎம்பிஎஸ் தான் அனுப்ப முடியும், ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்ப முடியாது, யூபிஐ பண்ண முடியாது, இல்லை நிஃப்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண முடியாது. ஜஸ்ட் வந்து ஐஎம்பிஎஸ் மட்டும் தான் பண்ண முடியும். வாய்ப்புங்கிறது இது அவ்வளோதான். தென் சார்ட்டு ட்ரேடு எல்லாம் வந்து சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை பற்றி டீப்பாக நம்ம லைவில் இதெல்லாம் பேசுவோம். இதுதான் இந்த காயின் டிசிஎக்ஸ் அண்ட் கிரிப்டோ இதை பற்றி அப்படிங்கிறது டீப்பாக நம்ம வந்து அடுத்தடுத்த லைவில் ஈவினிங் நம்ம வந்து பேசலாம். சரியா? ஜாயின் பண்ணிக்கோங்க. ஈவினிங் அண்ட் மார்னிங் லைவில், மார்னிங் ஸ்டாக் மார்க்கெட் லைவ் இருக்குது, ஈவினிங் வந்து இது இருக்கும் உங்களுக்கு கிரிப்டோ லைவு. ரெகுலராக பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் இதில் பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் கிரிப்டோ பற்றி வேறு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கொஷின் பண்ணலாம், கேட்கலாம். டவுட் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்டில் கிளியர் பண்ணுறேன், இல்லை தனியாக வீடியோ போட்டு கிளியர் பண்ணுறேன். அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் only for educational purpose. We are against all type of scam and வந்து வேறு என்ன blah calls, அதுக்கப்புறம் ப்ரைவேட் குரூப்ஸ், ஃபண்ட் மேண்ட்லிங், இதெல்லாம் we are against. ஓகே? அண்ட் நம்ம ஏன்னா இது ரொம்ப முக்கியம், சொல்லிடுவோம் எப்போவுமே வந்து யூடியூப்பில், அது நம்ம எல்லாத்துக்கும் நல்லது. ஓகே, பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.